சொல்லுங்க. 13 ஏப்ரல் 1991. 13/4/1991. பிறந்த நேரம் காலை 7:02. 7:02 AM. பிறந்த இடம் ஐயா? தஞ்சாவூர். தஞ்சாவூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், மேஷ லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், அப்படியே டோன் வந்து அப்படியே உள்ள அமுங்குதே. ஆமா குருஜி, ரொம்ப கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, ஒரு உதாரணம் தான். நீங்கள் 30 வயசில் இருக்கிறவங்க யாருமே நல்லா இல்லை, ஆனால் நீங்களே பரவாயில்ல. குருவும் சந்திரனும் பரிவர்த்தனையாகி உச்சகுரு அமாவாசை சந்திரனை பார்த்து பௌர்ணமி சந்திரன் ஆக்கின ஜாதகம் உங்களாலே தாங்க முடியல. அதாவது இப்ப நான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கேன் குருஜி. இப்ப நான் பெங்களூர்ல தனியா இருக்கேன். சரி. ஒய்ஃபு, குழந்தை, அம்மா எல்லாம் அங்க தஞ்சாவூர்ல ஊர்ல இருக்காங்க. பையனுக்கு 2 வயசு ஆகுது. நான் என்ன கேட்குறேன், 30 வயசுல இருக்கிற ஒருத்தனுக்கு 30 வயசுல இருக்கிற ஒருத்தனுக்கு பொண்டாட்டியை பிரிஞ்சா கூட பரவாயில்ல, புள்ளையை பிரிகிறது எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? ஆமா ஆமா, அதான் அவன் என் மேல ரொம்ப பாசமா இருக்கான். அதனால அவனே ரொம்ப ஏக்கமா போயிடுறான். வீடியோ கால்ல பார்க்கும்போது அழுக வருதா புள்ளைய பார்க்கும்போது? கண்டிப்பா கண்டிப்பா. அதுதாங்க உங்களுக்கு 7.5 சனி கொடுக்குற தண்டனை. இந்த 7.5 சனி கொடுக்கறது. ஆமா, அதுதாங்க. பிள்ளைய பார்க்கும்போது இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறமே, பிள்ளைய மடியில் வச்சு கொஞ்சம் முடியலன்னு, அதுதான் ஒரு தகப்பனுடைய பாசம். நீங்க ஏற்கனவே கொஞ்சம் பாசக்காரன் தான். ஆமா, அதுதாங்க 7.5 சனி கொடுக்குற உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. ஏப்ரலுக்கு பிறகு மாற்றங்கள் வரும். உங்க ஜாதகம் கொஞ்சம் நல்ல யோக ஜாதகம். எப்ப குருஜி நாங்களாம் ஒன்னா குடும்பமா இருக்கலாம்? லக்னத்துல புதன் செவ்வாய் பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறது பெரிய அமைப்பு. கேது தசையில இப்ப என்ன நடக்குது உங்களுக்கு? கேது தசையில ராகுபக்தி வரப்போகுது. கேது தசை குருபக்தியில நீங்க குழந்தையை பிரிந்திருக்கிறதுக்கான அமைப்புகளே இல்லை. கரெக்டா இந்த வர்ற செப்டம்பர் ஆயிடும். எப்படி இருந்தாலும் ஜூன் ஜூலைல இருந்து குருபக்தியில நீங்க ஜாயிண்ட் ஆயிடணும். அடுத்த ஏப்ரல்ல 2027 ஏப்ரல்ல ரீயூனியன் ஆயிடணும். கேது தசை ராகுபக்தி செவ்வாயுடைய 8ஆம் அதிபதியுடைய பார்வையை வாங்கி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ராகுபக்தி மட்டும் கொஞ்சம், ஆனாலும் உச்சனுடைய வீட்டில் இருக்கு. உங்க ஜாதகமே பலப்பலன்னு இருக்கேன். அருமையான ஜாதகம், நல்ல புத்திசாலி நீங்க, எக்ஸலண்ட். ஒரு வேலையிலலாம் நல்ல பேர் இருக்கும். ஆனால் இப்போ இந்த குடும்ப பிரிவுனால வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உழைப்புக்கேத்த ஊதியம் இல்லை குருஜி. அதுதான் 7.5 சனி. போட்டு வாட்டி எடுத்துருச்சு. அதுதான் 7.5 சனின்னு சொன்னேன். அதுதான் 7.5 சனின்னு சொல்றேன். அப்படிதான் குருஜி இருக்கு. எவ்வளவோ உழைச்சாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. பேரும் கிடைக்காது, சம்பளமும் கிடைக்காது. எல்லாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஏப்ரல்ல இருந்து படிப்படியாக தீரும். ஜூனில் ஒரு மாற்றம் நடக்கும். செப்டம்பரில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்த ஏப்ரல் கேது பக்தி ஆரம்பித்த உடனே, இது குரு பக்தி ஆரம்பித்த உடனே அப்படியே நல்ல விதமாக எல்லா மாற்றங்களும் உண்டு. வெளி மாநிலத்தில் தான் இருப்பீங்க. குழந்தைங்க தான் அங்கே வரும். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வர முடியாது. சரி குருஜி. 2வது குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கா குருஜி? 2வது குழந்தை கண்டிப்பாக உண்டு. 2 குழந்தைகளும் அற்புதமான குழந்தைகள் உண்டு. குரு உச்சம் பரிவர்த்தனை. 5ஆம் அதிபதியை உச்சகுரு பார்க்கக்கூடிய அமைப்பு. 2 குழந்தைகளும் அட்டகாசமான குழந்தைகளாக இருக்கும். 2 நல்ல குழந்தைகள். நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாக இருப்பீங்க. யூ ஆர் ஏ குட் ஹியூமன் பீயிங். நல்ல மனுஷனாக இருப்பீங்க நீங்கள். ஏன்னா லக்னத்தில் தனி புதன் இருக்க, லக்னாதிபதி பரிவர்த்தனையாகி, லக்னாதிபதி செவ்வாய் சூட்சும வலு பெற்றிருக்கின்ற அமைப்பு, ராசியை குறிபார்க்கக்கூடிய அமைப்பு. நீங்களே ஒரு ஹானஸ்டான பொறுப்புள்ள தகப்பனா, பொறுப்புள்ள கணவனா இருப்பீங்க. சரியா? கண்டிப்பா குருஜி, கண்டிப்பா குருஜி. இன்னும் ஒரே ஒரு கேள்வி குருஜி. அடுத்த சுக்கிர தசை என்ன பண்ணும் குருஜி? ஏன்னா அது மாரகாதிபதியா வேற இருக்கவாசி அந்த பயம் கொஞ்சம் இருக்கு. இப்படி தேவையில்லாத சந்தேகத்தை பட்டுக்கிட்டு ஜோசியத்தை கெடுக்கிறதே உங்களை மாதிரி ஆளுங்களோட பொழப்பு. அவரே குடும்பாதிபதி. ஆமா ஆமா. மாரக வீடுன்றது மெயினா 7வது வீடு தான் மேஷ லக்னத்திற்கு. சரி குருஜி. 2ஆம் வீடு மாரக வீடு தான், பொதுவான மாரக வீடு. ஆமா. ஆனாலும் இந்த இடத்துல 2ஆம் அதிபதியாகி தன அமைப்பை தான் உங்களுக்கு கொடுப்பார். சுக்கிரனுக்கு எந்த விதமான நெகட்டிவ் அமைப்புகளும் இல்லையே. ஆமா ஆமா. சுக்கிரன் அருமையா இருக்கிறாரு, தனிச்சு இருக்கிறாரு. சரி. நல்ல வாழ்க்கை துணை, நல்ல சொகுசு. சுக்கிரன் வந்த உடனே வீடு 2-3 ஃப்ளாட் வாங்கி போட போறீங்க. சொந்த ஊரில் ஒரு ஃப்ளாட் வாங்கி போடுவீங்க. இருக்கிற இடத்துல மாநிலத்தில் ஒன்று, போகிற இடத்துல ஒன்று, அங்கே ஒன்றுன்ட்டு வீடு வாகனம்னு ஜம்முன்னு இருப்பீங்களே. சரிங்க குருஜி. சுபர் தாங்க அவர். என்ன இருந்தாலும் சுபருங்க அவர். ஓகே குருஜி. சரியா? சுக்கிர தசையில ஷேர் மார்க்கெட் கை கொடுக்குமா குருஜி? சுக்கிர தசையில கை கொடுக்கும். கேது தசையில ஜென்மச்சனி வரைக்கும் கிட்ட போயிடாதீங்க. இல்ல சுக்கிர தசையில பண்ணலாமான்னு ஒரு ஐடியா, இன்ட்ரெஸ்ட். சுக்கிர தசையில பண்ணலாம். சனி சம்பந்தப்பட்ட பங்குகள் சுக்கிர தசையில உங்களுக்கு கை கொடுக்கும். சனி சம்பந்தப்பட்ட பங்குகள்,
சூரியன் சந்திரன் சம்பந்தப்பட்ட பங்குகள், உங்களுக்கு சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் கொஞ்சம் ஆர்வங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு சுக்கிரதசையில் நீண்டகால முதலீடு, ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் நீண்டகால முதலீடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். சரியா? சரிங்க குருஜி, சரிங்க குருஜி. தொழில் வேலையில தான் கடைசி வரைக்கும் இருக்கணுமா குருஜி? என்னங்க தொழில் பண்ணலாமா குருஜி, இல்ல வேலையில தான் இருக்கிற மாதிரி இருக்குமா குருஜி? இப்பெல்லாம் அதை பத்தி யோசிக்கவே வேண்டாங்க. ஒரு வருஷம் நமக்கு டைம் சரியில்லை. சரி குருஜி. பெத்த பிள்ளைய வந்து டெய்லி பார்க்க முடியல, கிரகங்கள் பிரித்து வச்சிருக்கு. இப்போ போய் நம்ம என்னத்துக்கு அதை பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு, நல்ல நேரம் வரும்போது தான் நல்ல யோசனைகள் வரும். இப்போ பொதுவாக நான் மீனராசிக்கார இளைய பருவத்தினர் 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தொழிலை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்லிடுவேன். ஆமாம், இப்போ இல்லை குருஜி, இப்போ இல்லை, பின்னாடி ஃபியூச்சர்ல இதை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கு. ஏன் தெரியுமா? நான் 30 வயசுல எப்படி இருந்தேன்னு எனக்கு தானே தெரியும். என் ஜென்மச்சனியில் என்னென்னத்தை பண்ணேன்ட்டு. என் ஜென்மச்சனியில் எங்கள் அப்பா பண்ணாதடான்னு சொன்னார். ஒரு தொழிலை பண்ணி பெரிய 5 வருஷம் பின்னாடி போனேன். உண்மையை சொல்கிறேன். ஏன்னு சொல்லணும் ஒரு ஜோசியர். இல்ல குருஜி, ரொம்ப நன்றி குருஜி. ஏன்னா நான் ரொம்ப வருஷமா உங்க ஃபாலோவர். புதன் தசைனா ரொம்ப மன உளைச்சல். அப்போ உங்களோட கன்சல்டேஷன், உங்களோட ஆதரவு வார்த்தை மட்டும்தான் அதை கடத்துறதுக்கு உதவுச்சு. திருமண பொருத்தத்திலேருந்து திருமணத்துக்கு டைம் குறிச்சதுலேருந்து எல்லாமே உங்கள்கிட்ட கலந்துக்கிட்டு தான். சார் எதுக்காகன்னா என்னுடைய ஜென்மச்சனியாக இருக்கட்டும், சுற்றுப்பட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஜென்மச்சனி அனுபவ ரீதியாக பார்த்து, என்னுடைய ஜென்மச்சனியில் என்னுடைய தகப்பன் பேச்சை கேட்காம நான் ஒரு தொழிலை ஆரம்பித்து அதில் பட்ட கஷ்டத்தை நான் ரெக்கவரி ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் வருங்கால தலைமுறையாக உங்கள் வயசை தாண்டிட்ட காரணத்தினால, அனுபவத்தை அடைஞ்சிட்ட காரணத்தினால உஷார்ன்றேன். கண்டிப்பா குருஜி, கண்டிப்பா. அவ்வளவுதான். சரியா? ரொம்ப நன்றி. தொழில் பத்தி ஒரு வருஷம் யோசிக்கவே வேண்டாம். யோசனையே இருக்கக்கூடாது. ஒழுங்கா வேலைக்கு போனீங்களா, அப்படி தொழிலை பத்தி யோசிக்கிறீங்கன்னா இருக்கிற வேலையில கை வைக்க ஆரம்பிப்பார். தொழிலை பத்தி சிந்தனையே வேண்டாம். யாராவது ஒருத்தர் வராரு, எப்ப பார்க்கலாம், பண்ணுவார், 6 மாசம் கழிச்சு பார்க்கலாம். சரி குருஜி. உடனே ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணணும்ல ஒரு இளைஞன், அதெல்லாம் இந்த நேரத்துல வேண்டாம். இந்த நேரத்தில் வரக்கூடிய எல்லா சிந்தனைகளும் எண்ணங்களும் தவறாக உங்களுக்கு சுட்டி காட்டப்படும், தவறான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். சனி முழுக்க உங்களை ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஜென்ம நட்சத்திரத்தில். ஏப்ரலுக்கு பிறகுதான் அப்படியே லேசா ரிமூவ் ஆக ஆரம்பிப்பார். ஜூன் ஜூலைக்கு பிறகுதான் யோசிக்கவே விடுவார். செப்டம்பருக்கு பிறகு அப்பா பரவாயில்லன்னு விடுவார். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல, வேற எதுவும் இல்லை குருஜி. ரொம்ப நன்றி குருஜி. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.